ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु वागणे वास्तवित्री शंभु श्रीनाथ मुख्य मरवरणिकरै मोदक पूज्यमाने विद्यां शुद्धां च बुद्धिं कमलदयिते सत्वरं देहि मह्यम्। ஸ்லோகம் 5 நான் சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் कर्मत्वात्मोचितेषु स्थिरतरदिशनां देहदात्यं तदर्थं दीर्घं सायुज्यतश्च त्रिभुवनविदितं पावमार्गात् सत्संगं सत्खदाय श्रवणमपि सदा देवी तत्त्वा कृपाब्दे विद्यां शुद्धां च बुद्धिं कमलदयिते सत्वरं देहि मह्यम्। எல்லாம் அல்ல அந்த ஏக பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரியா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் அல்ல என்னுடைய குருநாதனான ஸ்ரீலஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களுடைய திருப்பாத கமலங்களை என் திறமையில் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி அவர்களுடைய அருள் ஆசியோடு இன்றைய தினம் இந்த சரஸ்வதி சிபிரம் என்கின்ற இந்த முகாமில் நாம் 2வது நாளாக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். நேற்றைய தினம் மிகவும் சீரும் சிறப்புமாக முழுக்க முழுக்க பக்தி ஞானம், இன்னைக்கு காலையில யோகம் இன்னைக்கு பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு போய் சாட்சாத் அந்த அகில லோக நாயகி லலிதா பரமேஸ்வரி அங்க போய் எங்க மகாமேரு வச்சு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துக்கு அதுக்கு ஆரம்பிச்சோமோ அந்த முதல் இது அதை இன்னைக்கு பூர்த்தி பண்ணோம். ரொம்ப பெரிய விஷயம். லலிதாவோட அருள் பாருங்க. அந்த ஆரம்பத்துல நான் சொல்லியிருப்பேன், அங்க நம்ம 48 நாள் மண்டல இதுல நான் 2 பேரும் அழைச்சிட்டு வந்தேன். அங்க மேல அழைச்சிட்டு போனோம். எந்த இடம்? ஜம்மு காஷ்மீர்ல, ஜம்முல சாரதா தேவி. அங்க லேட் ஆச்சு. அவங்க குதிரையில வந்துட்டாங்க. நாங்க வரதுக்கு லேட் ஆனதுனால
அங்க வந்து குருநாதரை வந்து எங்களுக்கோசம் வெயிட் பண்ணி எங்களை ஆக்ஷன் பண்ணாரு சொன்னல, அந்த அந்த நாயகி திருவுளம் கொண்டு அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. ஜெயபோல் சத்குருநாத் மகாராஜ்க்கு முடிக்கிற ஆரம்பத்திலே வந்தாங்க, இப்ப பூர்த்தி பண்றதுக்கு வந்திருக்காங்க. நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை, என்ன லலிதாவோட கருணை. அதனால அம்பிகை நம்ம தெய்வத்தை நம்பணும் அப்படின்னு சொன்னா ஒரு பொழுதும் அதுல வந்து இதுவே இருக்காது. 100க்கு 100 இல்ல, 100க்கு 200% வந்து நடக்கும். சரி அப்படின்னு நம்பினே இருந்தா அதனால நடந்துதான். இப்ப சமீபத்துல வெள்ளம் வந்த மாதிரி ஒரு பெரிய காக்காத்து வரும். ரொம்ப பக்தி சிரத்தையான ஒரு நபர். அவர் என்ன பண்றாரு, எனக்கு இறைவன் வந்தாதான் என்னை வந்து ஆக்ஷன் போனாதான் நான் வந்து வருவேன், இல்லைன்னா நான் இந்த இதுலயேதான் இருப்பேன், அந்த வெள்ளத்திலேயேதான் நான் இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ இறைவன் என்ன பண்றார், முதல்ல வந்து ஒரு கட்டையை அவர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறார். சரி அனுப்பிச்சா அதுல வந்து இது பண்ணின்னு குடிச்சுன்னு எப்படியாவது நீந்தின்னு அந்த இது வெள்ளத்தை வந்து தாண்டி கரையை கடந்துருவான். அவன் அந்த கட்டையை விட்டுட்டான். அடுத்தது ஒரு நபர் ஒருத்தர் வர, நீ வா, எனக்கு நீச்சல் தெரியும், எப்படியாவது உன்னை இந்த கரையில இருந்து அந்த ஆக்சிடென்ட் போய் நான் விட்டுறேன். இல்ல இல்ல எனக்கு இறைவன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே. அடுத்தது ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப நிறைய போட்லாம் அனுப்பிச்சாங்கல்ல போய் மீட்டு வர்றதுக்காக, அது மாதிரி போட் வருது, கூப்பிடுறாங்க. ரொம்ப இருக்க வெள்ளம் அதிகமாகினே இருக்கு, நீங்க எங்க கூடயே வந்துரு, நம்ம போயிடலாம். இல்ல இல்ல பகவான் இருக்காருங்க காப்பாடு. இந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் தள்ளி 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 விட்டான். கடைசியில ரொம்ப வெள்ளம் வந்துருச்சு. அவன் கழுத்தை நெருக்கிற டைம், இறைவா ஏன் என்ன இது மாதிரி கை அவன் கஷ்டப்படுறான். அப்ப இறைவன் சொல்றார், என் வந்து நான் உனக்கு முதல்ல கட்டையை அனுப்பிச்சேன், அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஆளா வந்து ஒருத்தர் அனுப்பிச்சேன் உன்னை சேவ் பண்றதுக்கு, அப்புறம் சேவிங் போட்டு வேலை அனுப்பிச்சேன். இதெல்லாம் இல்லாம நானே வந்து காப்பாற்றணும்னா நீ அது மாதிரி எதிர்பார்த்தா ஆகாது. இறைவன் எல்லா ரூபங்களிலும் இருக்கிறார், அனைத்தா இருக்கிறார், அனைத்துமா இருக்கிறார், அனைத்திலும் இருக்கிறார். நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எதுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதோடைய கனெக்ஷன் இந்த மோகத்துல இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. யாருக்காவது பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லாதவங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு தலையாங்க எல்லாருக்கும் அவளுக்குமே பிரச்சனை. இவன் தான் ஆயிரத்தி வந்து உட்கார வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி பண்ணுங்க இருக்காரு. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இந்த பிரச்சனைக்கு காரணம் பக்தி காரணம் அறியாமை. எந்த அறியாமை? எல்லா தேவைகளும், என்னுடைய எல்லா தேவைகளும் எதிர்பார்ப்புகளும், அந்த எதிர்பார்ப்புல நான் ஒரு முடிவை வச்சு நான் ஒவ்வொரு தேவையும் நான் வச்சிருக்கேன். எந்த செயல் செய்யணும் அந்த செயல் நான் நினைச்ச மாதிரி கரெக்டா நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் செயல் ஆரம்பிக்கிறேன். நம்ம அப்படிதான், நம்மளுடைய தர்மமே அப்படிதான் சொல்லுது. எந்த செயல் எடுத்தாலும் நீ பாசிட்டிவா திங்க் பண்ணி ஆரம்பி, முதல் இறை வணக்கத்தோட நீ ஆரம்பி, இது எல்லாமே சொல்றது. நம்மளும் அதே இவ்வளவுதான் பண்றோம். ஆனா நீ இறை வணக்கத்தோட ஆரம்பிச்சத திருப்பி முடிக்கும் போது இறைவனுக்காக நீ அர்ப்பணம் பண்ணணும். அதை பண்ண மாட்டேங்கிற. அதுல இருக்கிற முடிவுல வர சக்சஸ வந்து மாத்திரம் எதிர்பார்க்கிற. அதுல இருக்கிற செய்தியுரை உன்னால வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லி. இதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் காரணம் எனக்கு வந்து அறியாமை. என்ன பண்ண, நான் திருப்திய வந்து நான் எதிர்பார்க்கிற அந்த செயல் முடிவுல இருக்குன்னு நான் நினைச்சிருந்திருக்கேன். அந்த திருப்தி அந்த செயலில் இல்ல, அந்த நபர்கிட்ட இல்ல, அந்த இடத்துக்கிட்ட இல்ல, அந்த சூழ்நிலை கிட்ட இல்ல. திருப்தி அடைகிறதுக்கு என்னிடம் இருக்கிறது. நான் தான் அந்த திருப்தியை உற்பத்தி பண்ணேன், நான் தான் அந்த திருப்தியை அனுபவிக்கின்றேன். ஏனென்றால் நான் திருப்தியின் சொரூபமாகவே பூரணமாகவே இருக்கின்றேன். இது தெரியாம எனக்கு நிறைய அஞ்ஞானம் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த திருப்தியையும் அந்த பூரணத்துவத்தையும் நான் வெளியே தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறேன். இவை வெளியில் இல்லை, உண்மையில் உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்பதை மேலும் இந்த
வேதமானது மீண்டும் 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 உரமுறை குத்தி குத்தி என்று சொல்கின்றது போல மீண்டும் மீண்டும் அதையே நமக்கு எம்பசைஸ் பண்ணது. இந்த வேதம் எடுத்துரைக்கிறது. இது வேதத்தினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அடிப்படையில் நாம் எல்லோரும் ஆனந்தத்தையும் பாதுகாப்பையும் வெளியே தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே 3 விஷயத்துக்கோசம் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணிருக்கோம். ஒண்ணு எனக்கு ஆனந்தம், இரண்டாவது எனக்கு பாதுகாப்பு, மூன்றாவது எனக்கு பூரண மன நிறைவு. இதுக்கோசம் தான் நம்ம பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் ஓடினே இருக்கோம். ஏதோ ஒன்று நடந்துன்னு ஓடின்னு இருக்கோம். இந்த குதிரை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் குதிரை வண்டியில அந்த குதிரைக்கு தலைக்கு நேரா கொம்புக்கு நேரா புல்ல கட்டி விட்டுருவாங்க. அந்த குதிரை என்ன பண்ணும், அந்த புல்லு கிடைச்சிடும் அந்த புல்ல பார்த்துனே ரொம்ப வேக வேகமா ஓடும். அது மாதிரி நம்மளும் இந்த பில்லுலாம் எதுவுமே கட்டிக்காத ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டே ஓடினே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எனக்கு ஆனந்தத்தை தந்துவிடும், பாதுகாப்பை தந்துவிடும், பூரண மனநிலையை தந்துவிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இது எல்லாம் வெளியே இல்லப்பா, அது உன்கிட்டதான் இருக்கு, அது நீயாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு வேதம் திரும்ப 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 இது சொல்லுது. இரண்டாவது, இந்த ஆனந்தத்தையும் இந்த பாதுகாப்பையும் இந்த பூரண மன திருப்தியையும் உன்னிடமே நீ வைத்துக் கொண்டு வெளியில் இல்லாத இடத்தில் போய் அதற்காக நீ பிச்சை போட்டு மண்டிட்டுக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு எனக்கு இவங்களால எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா, இந்த இடம் போனா எனக்கு திருப்தி ஆயிடுமா, இவங்க எங்கேயில பேசினா எனக்கு ஓரளவுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்குமா இப்படின்னு நீ வெளியே கேட்டுருக்க. வெளியே தேடாதே, உன்னுள் தோன்று அப்படின்னு வேதம் சொல்றோம். எப்படி? வேதத்தின் உதவியோடு நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரம் செய்ய வேண்டும். கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே. விசாரிக்கிறதுன்றது யாரு விசாரிக்கிறது? இந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சு, அவ்வளவுதான் நான் பிடிச்சி விசாரிக்கணும். ஏன்னா போலீஸ்காரன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அதனால விசாரணைன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த விசாரணை இல்லை, எனக்கு உள்ளேயே நான் யார் என்ற விசாரம் தேவை. அதை எப்படி நான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த விசாரத்தை எனக்குள்ள நானே நான் யாருன்னு கேட்டுனே போனோம் அப்படின்னா பதில் கிடைக்கும். அப்ப ஏற்கனவே இருக்கிற கூகுள் மேப்பையும் அந்த கூகுள் மேப்ல சொல்ற அந்த அக்காவையும் நம்ம கூட வச்சுக்கணும். அவங்க கரெக்டான வழி சொல்லுவாங்க. தப்பா நிறைய இப்படி போயிட்டாங்கன்னா கூட நீங்க அடுத்த இதுல போறச்ச நீங்க இந்த டைவர்ஷனை விட்டீங்க, டேக் ரைட், டேக் லெஃப்ட், நீங்க திருப்பியா இது மாதிரி வரீங்க அப்படின்னு உங்களுக்குள் நீங்கள் விசாரம் செய்கின்ற பாதையில் அந்த மேப்பா இருக்கிற அந்த வேதமும் அதில் சொல்ற அந்த சகோதரியும், அந்த சகோதரியாருன்னா உங்களுக்குள் உங்களை காண்பித்து கொடுக்கின்ற அந்த ஆசாரியன் அல்லது குருநாதன், இவங்க 2 பேரும் நம்ம கூடவே வச்சுட்டு உள்ளுக்குள்ள விசாரம் செய்ய வேண்டும். சரி, இந்த விசாரம் எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை தருமா என்றால் கண்டிப்பா விடுதலை தரும். ஏன்? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு? நாங்கள், வெளியே இல்லை. அதனால இந்த விசாரம் என்னுள் நான் வேதத்தின் உதவியோடு, குருநாதரினுடைய வேத வாக்கியங்களின் உதவியோடு நான் செய்கின்ற பொழுது அந்த விசாரமானது எனக்கு நிறைவை கொடுத்து என்னை விடுதலை ஆகிவிடும். தெரிஞ்சு எனக்கு கனவுல நிறைய விஷயம் வந்து, கனவுல எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. எனக்கு இந்த விசாரம் நான் கனவுல பண்ணலாம். கனவுல யாராவது எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா? நீ நேரில் உன்னை உட்கார வச்சு சொல்றதே புரியல, கனவுல சொல்றது எங்கிருந்து புரியும்? பாதி தூக்கம் பாதி புரியல. அதே போல இப்பொழுது சொல்றது கனவுல எனக்கு தெரியாதது போல கனவில் நடக்கின்ற விஷயங்கள் அது உன்னுடைய நினைவினுடைய அனுபவங்களை கொண்டுதான் உனக்குள்ளே கனவா காண்கிறாய். இதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது இல்ல? ஏதாவது தெரியாத மூஞ்சா நம்ம கனவுல வருது, எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சாதான். அதுவும் அந்த மூஞ்செல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப எரிச்சலா இருக்கு. இது மாதிரியான கனவுலாம் நமக்கு வருது. ஆனா கண்விழித்து பார்க்கின்ற பொழுது அந்த கனவு என்ன ஆகிறது? இருக்கா, கலைந்து போய் விடுகிறது. அது போல
உன்னுடைய விடுதலை நீ இந்த விழிப்பில் தான் இந்த விடுதலையை தேடுகிறாய். நான் கனவுல நான் பாதுகாப்பா இருக்கணும் ஜி, யாராவது வேண்டின்னு படுத்துருக்குமா? கனவுல யாருக்குமே பாதுகாப்பு தேவையில்லை. விழித்தவுடன் ஐயோ எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு சேஃப் வேணும், எனக்கு செக்யூர் வேணும், என்னுடைய உடம்பு ஆரோக்கியம் வேணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், பணம் வேணும், இதெல்லாம் நம்ம எப்ப தேடுறோம்? நினைவுல தான் தேடுறோம். அப்ப இந்த நினைவுல நம்ம நினைப்பா இருக்கிற போது நமக்கு திடீர்னு நம்முடைய ஞாபகம் எல்லாம் மறந்து இருக்குமா? நம்ம எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? புதுசா பிறகுறாங்கல்ல, எதுவுமே தெரியாம நம்ம பாட்டு மப்பு மாதிரி இப்படியே கம்முன்னு இருப்போம். நான் யாருமே எனக்கு தெரியாது, என்னுடைய கேரக்டர் தான் தெரியாது, நான் எந்த ஊரும் தெரியாது, இதெல்லாம் இதே மாதிரியே ஆயிடும். சோ எப்படி இந்த நினைவுல நான் இந்த ஜாக்கிரத அவஸ்தையில என்னோட நினைப்பை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய நிலை எப்படியோ அது போல உண்மையிலேயே நான் என்னுடைய ஒரிஜினாலிட்டிய மறந்துட்டேன். இங்க புதுசா நான் வேற ஏதோ ஒரு கடன் வாங்கின நினைவுகளையும் கடன் வாங்கின எண்ணத்தையும் வைத்துக் கொண்டு அந்த கடன் வாங்கின எண்ணமாக இந்த உடம்பும், கடன் வாங்கின எண்ணமாக என்னுடைய மனமும், கடன் வாங்கின விஷயங்களாக இந்த உலகத்தையும் நான் உண்மையில் நம்பிக்கொண்டிருக்கிறேன். முதல்ல அதை எடுக்கணும். இதை எடுக்கணும்னா எப்படி பண்றது? இதை எப்படி நான் நம்புறதுக்கு? நீங்க சொல்றீங்க நான் இதை எப்படி நம்புறது? இவ்வளவு நாள் நான் இது மாதிரி எடுத்திருக்கேன், அப்ப இந்த உலகம் பொய்யா இல்ல மற்றது எல்லாம் பொய்யா? இப்ப இது வரைக்கும் இவ்வளவு அனுபவங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பொய்யா? ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப கனவுல உங்களுக்கு ஒரு நாய் கடிச்சு, அதுக்காக விழித்ததுக்கு அப்புறமா நேரம் டாக்டர் கிட்ட போய் ஊசி போடுவீங்களா? ஊசி போட மாட்டோம், அது கனவு. அது போல நினைப்புல நாய் கடிச்சதுக்கு கனவுல போய் அந்த டாக்டர் கிட்ட போய் ஊசி போடுவோமா? அதுவும் போட முடியாது. எப்படி அது பொய்யோ, நீங்கள் கனவுகள் காணுகின்ற வரைக்கும் எது எப்படி அது உண்மையோ, விழித்தவுடன் அது எப்படி பொய்யாகி விட்டதோ, அது போல நாம் விழித்திருக்கின்ற வரைக்கும் இந்த உலகம் நமக்கு சத்தியமாக இருக்கிறது. இதே இடத்துல இப்பயே நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடம்லாம் இருக்குமா? கண்ணமணியும் தூங்கினா எதுவுமே இருக்காது. நானே இருக்கிறேன்னா இந்த உடம்பே இருக்கிறதா எனக்கே தெரியல. எப்படி ஆழ்நிலை உலகத்தில் கனவு உலகமும் இந்த ஜாக்கிரத உலகமும் இல்லாமல் போய்விடுகிறதோ, அது போல இந்த நினைவு உலகத்தில் கனவு உலகமும் ஆழ்நிலை உலகமும் இல்லாமல் போய்விடுகிறதோ, அது போல இது எல்லாம் மாறி மாறி இருக்கிறதுன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்லை. கனவு உலகம், நினைவு உலகம், ஆழ்நிலை உலகம் இதெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியறது இல்லை. அப்ப எனக்கு இதுல நீங்க சொல்லணும், அந்த கனவு கண்ட ஆள் நீங்களா, இல்ல விவகாரத்துல இப்ப இருக்கிற ஆள் நீங்களா, இல்ல ஆழ்நிலை உலகத்துல காணாம போன ஆள் நீங்களா? இதுல மூணுல எந்த ஆள் நீங்க எனக்கு கரெக்டா இப்ப சொல்லுங்க. இல்லைன்னா இன்னைக்கு மற்ற துறையெல்லாம் பார்க்க முடியாது, இங்கேதான் நைட் இருக்கோம். இது மூணுத்தையும் அனுபவிச்சால் ஒரே ஆளா வேற வேற ஆளா? ஒரே ஆள் தான். கரெக்ட் தானே? அப்ப நீங்க ஆழ்நிலை உறக்கத்துல குழுமின் இருக்கிறச்ச உங்க பக்கத்துல நேற்று தூங்குறீங்க, நீங்க 2 நாளா வீட்டுல வரலன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்காரர் பக்கத்துல நின்று உங்களை வெறும் குரல் மட்டும் கொடுக்குறாரு, நீங்க அதை கவனிக்கவே இல்லை. அப்ப உங்க வீட்டுக்காரர் வந்தது தெரியுமா, போனது தெரியுமா? தெரியாது. அப்ப அதே ஆள் தான் நீங்களா? இதுல முக்கியமான விஷயம்னா சொன்ன ஆன்சர் கரெக்ட், ஒரே ஆள் தான். ஆனா அந்த ஒரே ஆள் எப்பொழுதும் மாறாம இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற அந்த பொய்யான ஆளை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கனவுல இருக்கிற ஆளையும் என்னால பார்க்க முடியாது. இதே மாதிரி ஜாக்கிரத்துல இருக்கிற இந்த ஆளையும் பார்க்க முடியாது. நான் நல்லா நைட்டு தூங்கணும், காலையில உடனே கண்ணை முடிச்சிட்டேன், எப்படிதான் தூங்கணும்னு எனக்கே தெரியல. அப்ப நல்லா தூங்கும் போதும்
உங்களை ஒரு ஆள் வாட்ச் பண்ணி இருந்திருக்கார். யார் நினைப்பிலும் ஆழ்நிலை உறக்கத்திலும் கனவிலும் உங்களில் இருந்து உங்களை யார் வாட்ச் பண்றாங்களோ அந்த உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆள் தான் நீங்களே தவிர இந்த மாறும் தன்மையில் இருக்கின்ற கனவுல இருக்கிற ஜாக்கிரத்தில் இருக்கிற ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கிற அந்த பொய்யான ஆள் நீங்கள் இல்லை. இதுதான் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த வேதமானது இதை எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா சொல்லி வச்சிருக்கு. இது குரு பரம்பரையாக செவிவழி செய்தியாக நமக்கு எல்லாருக்குமே வந்தது. இப்ப கேட்ட உடனே உங்களுக்கு தெரியுது இல்ல, உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்ல இல்ல இது இப்படிதான் உங்களால சொல்ல முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்ப நிலையில் இருந்து இறுதி வரை நம்மளுடைய மோட்சத்தை இலக்காக நம்ம வைக்கணும். இது உண்மை எனக்கு கரெக்டா தெரியணும். இதே மாதிரி இந்த தூங்குறது, எழுந்துக்கிறது, கனவு காண்றது, இதே ரொட்டீனா நான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய விசாரத்தின் உதவியினால் அந்த ஆளை நான் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லிலேல் என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து அப்பேற்பட்ட அந்த எண்ணில் இருக்கின்ற அந்த ஆளை நான் கண்டுபிடிக்கணும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் மாலை அவங்க போட்டாங்க. இப்ப என் கழுத்துல இருக்கிறதுனால இது என் மாலைன்னு சொல்றேன். என்னுடைய மாலை, என்னுடைய புத்தகம், என்னுடைய வீட்டுக்கார், என்னுடைய நாய். அப்ப நானும் என்னுடைய இந்த உடம்பும் ஒண்ணா இல்ல, என்னுடைய துணியும் இந்த உடம்பும் நானா? இல்லைன்னா டெய்லியும் ஒரு துணி நம்ம போடுவோமா? இது நானா இருந்தா டெய்லியும் ஒரு துணி போடுவோமா? இந்த துணி கடையெல்லாம் இவ்வளவு வியாபாரம் ஆகுமா? சரி இல்ல ஜி, நான் எனக்கு ரொம்ப இதுவா கிட்ட நெருக்கத்துல இருக்கு, இது இல்லைன்னா என்னால பார்க்கவே முடியாது, இது என்னோட கண்ணாடி ஜி. அப்ப நான் போட்டிருக்கிற கண்ணாடி நான் எப்படி நான் கண்ணாடி போட்டு இருக்கிறேனோ அது போலதான் இந்த உடம்பையும் என் உடம்புன்னு சொல்றோம். நான் உடம்புன்னு யாராவது சொல்லிருக்கோமா? என் உடம்புன்னு நம்ம சொல்றோம். இந்த என் 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 அப்படின்னு எதையெல்லாம் நம்ம ஓனர்ஷிப் கொண்டாடுறோமோ, நீ உங்க மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டது, என் மனசு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நான் காலையில இருந்து நிறைய கோயிலா பார்த்து வந்து இருக்கேன், அதனால என் மனசு ஆனந்தமா இருக்கு. யார் மனசு? அப்ப அந்த எண்ணு சொல்ற ஆள் யாரு கண்டுபிடிக்கணும்ல. அப்ப மனசு நீங்களா இல்ல நான்னு சொல்ற ஆளு நீங்களா? அப்ப நான் வேற, இந்த மனசு வேற. அதுக்கு உள்ள இருந்து எல்லாவற்றுக்கும் ஓனரா இருந்து எந்த ஒரு விஷயமானது அனைத்தையும் முக்காலமும் நான் முழிச்சு இருக்கும் போதும் பார்த்தது, தூங்கி இருக்கும் போதும் பார்த்தது, அதே மாதிரி ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கும் பொழுதும் பார்த்தது, கனவு காணும் போதும் பார்த்தது, சந்தோஷமா இருக்கும் போதும் பார்த்தது, துக்கமா இருக்கிற செய்யவும் பார்த்தது. அந்த பார்த்து இருக்கிற தொடர்ச்சியா நான் பிறந்ததுல இருந்து பார்த்துன்னு இருக்கு, நான் போனதுக்கு அப்புறமும் அது பார்ப்போம், அதுக்கு முன்னாடியும் அது இருந்தது. அப்பேற்பட்ட அந்த ஒன்று, அந்த ஒன்றுதான் உண்மையான நான். அந்த நான் தான் ஆத்மா, அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அந்த பிரம்மஸ்வரூபம். இத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப கேட்டேன், இது மாதிரி நிறைய வாட்டி நானும் சொல்லிட்டேன். என்னுடைய குருநாதர் முதல்ல இருந்து அதேதான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய குரு பரம்பரையில அந்த எல்லாரும் அதையேதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது இவ்வளவு முயற்சி பண்ணி எனக்கு அது திருப்பியும் உடனே என்னுடைய உடம்ப, நான் இந்த உடம்ப நான் தான் நானும் அந்த நினைப்பு என்னை விட்டு விழுங்கவே மாட்டேங்குது. இதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்ப எனக்கு உடம்பு முடியல, நான் டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் என்ன சொல்லிட்டா, உடனே ஆபரேஷன் பண்ணினாலும் இல்லைன்னா அவ்வளவுதான், அதனால நீங்க முதல்ல போயிட்டு எல்லா செக்கப்பும் எடுத்துன்னு வந்துருங்க. நம்ம செக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னா அந்த பெரிய ஆஸ்பத்திரி என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் போய் இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆகும், முதல்ல அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு வாங்குவோம். அமௌண்ட்டை கட்டினதுக்கு அப்புறமா நம்மள
டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி வைட்டல் பேராமீட்டர் செக்அப் இதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? முதல்ல பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அதுக்கப்புறமா வந்து என்ன வியாதி இருக்கு, இவங்க வந்து ஆல்ரெடி வேற ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துன்னு இருக்கிறாங்களா, வேற ஏதாவது வியாதிக்கு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டி ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அப்ப நான் மட்டும் மோட்சம் வேணும் அப்படின்னா என்ன இதுல மாட்டிக்கணும்னா உடனே நான் வந்து ப்ரிப்பேர் ஆகாம எனக்கு இது தெரிஞ்சிட்டு ஆபரேஷனால சரியாயிடுன்றது தெரிஞ்சிட்டு அதனால எனக்கு இப்படியே கிடைச்சிடணும்னு நான் வந்து அதுக்கு உண்டான இது வரலன்னு சொல்லிட்டு ஏன்னா தப்பு தானே. அதனால முதல்ல எனக்கு சுகர் நிறைய இருக்கு, காம குரோத லோக மோக மத மாச்சரியம், அதுக்கப்புறம் எனக்கு பிரஷர் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப உடனே இயற்கையா சுபாவமா நான் எல்லாருக்கிட்டையும் கோபப்பட்டு இருக்கேன். இந்த பிரஷர்லாம் நான் முதல்ல குறைக்கணும், இந்த சுகரை நான் வந்து நில் பண்ணணும், இல்லாம ஆக்கணும். அதுக்கு மேல எனக்கு பொறாம இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு வந்து தடையா இருக்கு. அதனால இதை எப்படி நான் நீக்க முடியும், எது பண்ணா நீங்கும்? இந்த சுகர் பிரஷர் இது மாதிரியான விஷயங்களை எது பண்ணா நீங்கும்? இது நீங்கிட்டுனா எனக்கு அடுத்தது ஆபரேஷன் பண்ணா எனக்கு அந்த ஆபரேஷன் நல்லபடியா சக்சஸ் ஆகும், அப்புறமா எனக்கு இந்த உடல் வந்து சரியாகும். அதானே கரெக்ட். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இங்க வேதம் சொல்றது கர்மத்தை ஆரம்ப காலத்தில் இருந்து நீ செய்ய வேண்டும். என்ன கர்மம்? கர்ம யோகத்தை நீ ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் சுகருக்கு எடுத்துக்கிற மெடிசின், பிரஷருக்கு எடுத்துக்க போற மெடிசின் கர்ம யோகம். சோ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கர்மயோக பிரதானத்துல இருந்து அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பர் எதுல ஆகணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்தை நம்ம கேட்டிருந்தோம், அந்த ஞானம் எனக்குள்ள அது எனக்குள்ள வந்து அது பரிபூர்ணமா வேலை செய்யணும் அப்படின்னா நான் அந்த ஞானத்துக்கு டிராவல் ஆகிறதுக்காக வேண்டின அடுத்த ப்ரிப்பரேஷன்ஸ் நான் பண்ணணும். முதல்ல பிபி அதெல்லாம் செக் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு உண்டான அந்த அங்கி அது இதெல்லாம் நான் போடணும்ல, எனக்கு பெட்ல எல்லாம் போய் படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலை எல்லாம் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நான் ஞானத்தை முழுக்க முழுக்க பிரதானமா வைக்கணும். சோ கர்ம பிரதானம் நான் ஞான பிரதானத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். இதுல ஃபர்ஸ்ட்ல 4 ஸ்லோகத்தை நம்மளுடைய ஆச்சாரியால் நிருசிம்ம பாரதி அவர் வந்து எனக்கு அருள் கொடு அம்மா, அம்மா எனக்கு அருள் கொடு, அருள் கொடு, அருள் கொடுன்னு வேண்டிட்டு இருந்தார். இனி தன்னுடைய முயற்சிக்கு தேவையான விஷயத்தை பற்றி போறார். நான் இந்த ஞானம் அடையறதுக்கு அம்மா எனக்கு இந்த அருளை கொடு, அருள் ஓகே, அருள் கொடுக்கறதுக்கு உண்டான வழிய அம்பிகை ஆச்சாரியன் வேதத்தை கையில கொடுத்துட்டான். அந்த வெள்ளத்துல நின்ன போன அவன் வந்து முதல்ல கட்டையை அமைச்சார்ல இறைவன், அது மாதிரி வேதத்தை கொடுத்திருக்கார், அதுக்கப்புறம் குருநாதர் கொடுத்திருக்கார். நம்ம புத்திசாலி, அவனை மாதிரி இல்ல, நம்ம அந்த அருளாக அந்த கட்டையும் அந்த படகும் வந்தா மாதிரி இப்ப நமக்கு அந்த கூகுள் மேப்பும் அதுல இருக்கிற அந்த சிஸ்டரும் நம்மளுக்கு வந்தா மாதிரி இப்போ அவங்க 2 பேரும் நமக்கு வழிய சொல்லிடுவாங்க. நம்ம இங்க இருந்தே மேப் போட்டு தட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, இத இவ்வளவு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிராபிக் ஆகும், நீங்க சென்று அடையறதுக்கு இந்த டிராபிக்னால இவ்வளவு நேரம் டிலே ஆகும், முன்கூட்டியே உங்களுக்கு வந்து அது வந்து போர்காஸ்ட் பண்ணிடுறது. அது போல இங்க அந்த ஹெல்ப்ப வந்து நம்ம எடுத்துக்கிறோம். வேதமும் இங்க அதுதான் நம்மளுக்கு வந்து பண்ணுது. உனக்கு போறச்சு இந்தந்த தடங்கள் இந்தந்த அம்சங்கள்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நீ வந்து சரி பண்ணிக்கணும்னு முன்கூட்டி சொல்றது. அது இவருக்கு புரிஞ்சதுனால இந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் வெளியே இல்ல, இந்த தடைகள்லாம் என்னிடம் இருக்கிறது, அந்த தடையை நான் சரி செய்து கொள்வதற்கு உன்னுடைய அருள் மாத்திரம் எனக்கு போதாது, என்னுடைய முயற்சியும் வேணும் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கமா, அதனால நான் முயற்சி பண்றதுக்கு உண்டான அருளையும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. சோ அப்ப அந்த முயற்சி என்னென்ன முயற்சி நம்ம பண்ணணும் அப்படின்னா, முதல் முயற்சி அதர்ம செயல்களை குறைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் முயற்சி அதர்ம செயல்களை குறைக்க வேண்டும். செகண்ட் முயற்சி தார்மீக செயலை அதிகரிக்க வேண்டும்.
தர்ம செயலை அதிகரிக்க வேண்டும். மூன்றாவது, ஈஸ்வர எந்த செயல் செய்தாலும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். நான்காவது, அந்த செயலை செய்த பிறகு வருவதை ஈஸ்வரனுடைய பிரசாதமாக அந்த செயலினுடைய விளைவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 4 ஸ்டெப்பையும் நீ பண்ணனா, இந்த 4 ஸ்டெப்போட மொத்த பேர் என்ன அப்படின்னா அது பேர் கர்மயோகம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். எல்லாருமே அதைதான் சொல்றாங்க. எல்லாரும் சொன்னா மட்டும் எனக்கு தெளிவா போறது, கேட்டாலும் நான் என்ன அதை செய்யவா போறேன் அப்படின்னு இல்லை. இப்ப வரப்போறது என்ன? வரப்போறது இந்த மார்ச், இப்ப டிசம்பர் முடிச்ச உடனே ஜனவரி நியூ இயர் வரப்போறது. நியூ இயர் வரும். நியூ இயர் நம்மளுக்கு தான் அந்த நியூ இயர். ஆங்கில வருட, ஆங்கில புது வருட பிறப்பு. நம்மளுடைய நியூ இயர் சித்திரை மாசம் தான் நம்மளுடைய நியூ இயர். அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நல்லா கோயில கூட்டிட்டு இருக்கிற அங்க இருக்கிற சாமிகளை தட்டி எழுப்பி கோயில தர 12 மணிக்கு நான் பூஜை பண்ணணும். நம்மளுடைய தர்மம் என்ன? அதுல நம்ம இந்த கிளாஸ்லயே கூட பார்த்த சிவபெருமான் தலையில சந்திரசூடத்தை தரித்திருக்காரு. அப்புறம் தேவதான் கணக்கு சொல்வாரு. ராத்திரிய கணக்கே நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்மளுடைய சூரிய உதயத்தை வச்சுதான் நமக்கு கணக்கு. ஒரு நாள் என்பது சூரிய உதயத்தின் ஆரம்பத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தேவே காலையில தான் ஆரம்பிக்கிறது. பாராட்டினி நைட்டுக்கு போய் எல்லாருக்கும் தூங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வேற தூங்குறவங்க வேற எழுப்பி அவன் தூக்கத்தையும் எடுத்து நம்ம இன்னும் ஆங்கிலேயின் அடிமைத்தனத்தில் தான் அடிமைகளாக இருக்கிறோம். என்னைக்கு நம்ம இந்த நியூ இயர் கொண்டாடுறத விட்டுட்டு சித்திரை 1 நம்ம காலையில எழுந்து குளிச்சுட்டு கோயில்ல போயிட்டு இறைவனை வழிபாடு செய்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரமானது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். நியூ இயரை கொண்டாடுற வரைக்கும் சோ நமக்கு நம்முள் இருக்கின்ற இந்த மலமானது நீங்க வேண்டும், ஞானமானது ஏற்பட வேண்டும். அதன் வழி எனக்கு உள்ள இருக்கிற மனம் நீங்கணும், ஞானம் ஏற்படணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மன தூய்மை. அந்த மன தூய்மை வரணும்னா ஒரே ஒரு வழி கர்ம. இந்த கர்மம் செய்வதை தான் நம்முடைய டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல டே டு டே லைஃப்ல இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்ஸ்காரத்தை ரொட்டீனா கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் தூக்கி நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு அப்படின்னு அதை காத்தோடவே நம்ம அதை விட்டுட்டோம். என்ன அப்படி சொல்லியிருக்கு வேதம் நமக்கு? அந்த கர்மயோகத்தை எப்படி ஒவ்வொரு மாநிலமும் அதை தன்னுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கு. எதிலெல்லாம் நன்றி உணர்வு கொள்கிறாயோ அதிலெல்லாம் நீ அகங்காரம் கொள்வதில்லை. உன்னுடைய வாழ்க்கைய இவந்தோ நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, நாம் மற்றவருக்கு நன்றியை செலுத்துவதிலும் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வாக இருப்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே. பரோபகாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம நம்மளுடைய தர்மத்தோட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா டெடிகேஷன் லைஃப் தான் நம்மளுடைய வாழ்க்கை. டொனேஷன் வாங்குற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை. தர்மம் பண்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கேவலம் பிச்சை எடுக்கிறதுன்னு அவை சொல்லியிருக்காங்க. அவை தான் சொல்லல, எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம்? 1000 ரூபாய் எனக்கு வந்துச்சா, இவருக்கு போடவே இல்லை, அந்த முதல்வர் அட்டோட ஓட்டே போட மாட்டேன். உன்னுடைய உரிமையை நீ வித்துருக்க, உன்னுடைய உரிமை பேச நீ பிச்சை எடுத்துருக்க. நம்ம கொடுத்துதான் பழக்கம் நம்மளுடைய இந்து சனாதன தர்மம். அதெல்லாம் இந்த வெள்ளக்கார அடிமைகளா மாறி நம்ம அதிலேயே இன்னும் இருந்துருக்கோம். சோ இதற்குன்னு ஒரு உபாயங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதமானது கொடுத்திருக்கு. மொத்தம் 3 விதமான கர்மங்களை கொடுத்திருக்கு வேதம் நமக்கு. டூஸ்ன்னு சொல்றதுல 3 விதமான கர்மத்தை நீ கரெக்டா செஞ்ச அப்படின்னு சொன்னா உனக்கு மன தூய்மையானது உன்னை அறியாமலே உனக்கு ஏற்படும் சொல்லியிருக்கு.
அது என்ன 3 கர்மம் ஜி? அதை கொஞ்சம் சொல்லுங்க. அந்த கர்மத்தை தான் எனக்கு சொல்லுங்க. அந்த 3 கர்மமானது ஃபர்ஸ்ட் நிஷித்த கர்மம். எழுதிக்கங்க, நிஷித்த கர்மம். இரண்டாவது காமிய கர்மம். மூன்றாவது பிராயச்சித்த கர்மம். இந்த 3 கர்மத்தை நம்ம எப்பயுமே பண்ண வேண்டியது. நிஷித்த கர்மம்னா என்ன? நிஷித்த கர்மம்னா நீங்க அதை செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு வேலை நமக்கு கொடுக்குது. நீ அந்த பக்கம் போகாதன்னா அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க என்னதான் இருக்கு பார்ப்போம். அது மாதிரிதான் இப்ப நம்ம பார்க்கணும். அது முதல் சொன்ன கர்மத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். செய்யக்கூடாத கர்மங்கள். அது என்ன செய்யக்கூடாத கர்மங்கள் அப்படின்னு சொன்னா, நீ மொத்தம் பஞ்சமா பாதகங்களை சொல்லியிருக்கு. ஒண்ணு கொலை, குலை, அதுக்கப்புறமா நீ மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கணும், சூதாடக்கூடாது. இது மாதிரி 5 பஞ்சமா பாதகங்களை சொல்லியிருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யக்கூடாது. இது செய்யக்கூடாத விஷயம். இன்னொரு கர்மம் இருக்கு, நித்திய கர்மம், நித்திய நைமிஷ்டிக கர்மம். நித்திய கர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நித்திய கர்மம் டே டு டே லைஃப்ல நம்ம செய்ய வேண்டிய கர்மம். காலை எழுந்தவுடன் என்ன பண்ணணும்? காலை எழுந்தவுடன் காஃபி. பல்லே வளர்க்கறதுல நம்ம நிறைய பேர் எழுந்த உடனே நேரம், அம்மா எனக்கு பெட் காஃபி தான்மா, காஃபி குடிச்சாதான் எனக்கு வேலையே நடக்கும், அதனால என் பெட்டு தலைமாட்டே காஃபியை வச்சிருந்தோம். ஏன்னா நாளைக்கு நம்ம செத்தா வாயில பால் ஊத்த போறோம், நமக்கு காஃபி முடியாது. அதனால தூங்கும் போதே அந்த பழக்கத்துக்கு எடுத்து வந்துடும். கண்ணை தூங்கின்னு இருக்கும் போதே தூக்கத்திலேயே நம்ம அப்படியே அந்த ஆனந்தத்துல அந்த சொர்க்கத்திலேயே அப்படியே நினைச்சு காப்பி குடிச்சு வருவோம். இது கூடாது. இது நிஷித்த கர்மம். காலையில எழுந்த உடனே என்ன பண்ணணும்? காலையில எழுந்த உடனே சொல்லு, கராகிரே வசதே லக்ஷ்மி சரஸ்வதி பிரபாதே கரதர்சனம். காலையில எழுந்த உடனே எழுந்துக்கும் போதே இறை சிந்தனையா, அம்மா தாயே லட்சுமி சரஸ்வதி, அம்மா பிரம்ம தலைவாணி துர்கா, நீங்க எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். எதுக்கு இந்த உடல் ஆரோக்கியம்னா, எங்க வீட்டுக்காரர்களை சண்டை போடணும் அதுக்கோசம் இல்ல, எனக்கு இந்த உடல் ஆரோக்கியம், இந்த உடம்பு எடுத்துன்னு வந்தேன், இந்த உடம்பால நான் நிறைய பேரோட உதவியை நான் வாங்கியிருக்கேன், நானும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதுக்கோசம் இந்த திடகாத்திரமான உடம்பை கொடுமா. இந்த உடம்பு நல்லபடியா இருந்தாதான் நான் இந்த கோயில்ல உன்னை கும்பிட முடியும். அதனால எனக்கு இந்த உடம்ப நல்ல உடம்பா எனக்கு கொடு. 2வது, எனக்கு தனம், காசு இருந்தாலும் கேம்புக்கு கூட சேர்த்துக்கிறாங்க, வேற வழி இல்லை, அதனால எனக்கு கொஞ்சம் காசை கொடுக்க. அதுக்கப்புறம் கேம்புக்கு நான் காசு செலவு பண்ணிட்டு போனா கூட அவர் என்னவோ எடுக்கிறாரு, அவர் பாட்டு என்னவோ ஹேர் ரூன்லாம் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு கொஞ்சம் புரியணுமா. அதனால தாயே சரஸ்வதி எனக்கு அதையும் கொடு. இது காலையில இந்த சிந்தனையோட நம்ம எழுதணும். இது மாதிரியான டெய்லி டே டு டே லைஃப்ல பெண்களாக இருந்தால் காலையில எழுந்த உடனே முதல்ல முகத்தை கழுவிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்காரத்தால தொட்டு கும்பிடுறீங்களோ இல்லையோ, நேரா விளக்கு ஏற்றிட்டு சுவாமிய தயவு செய்து கும்பிடுங்க. இது ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே செய்ய வேண்டிய விஷயம். நான் சொல்லல, இந்த வேத பரம்பரை இது ஏற்கனவே இது மாதிரி சொல்லி இருக்கு. அட்லீஸ்ட் காலையில எழுந்த உடனே காக்காய்க்கு நம்ம சாப்பாடு டிஃபன் சாப்பிடறதுக்கு முன்னாடி வீட்டுக்காரருக்கு போறதுக்கு முன்னாடி காக்காக்கு ஒரு 2 இட்லி போடுவோம், அது சாப்பிடும். இல்ல நம்முடைய தர்மமே எப்படி இருக்கு? காலையில எழுந்த உடனே முகம் கழுவிட்டு கோலம் போடுவோம் வாசல்ல. வாசல்ல கோலம் போடும்போது இப்பதான் கோலம் மாவு அதெல்லாம், அதுக்கு முன்னாடி வீட்டுல பச்சரிசி மாவு அரைச்சி அதை தான் போடுவாங்க. அதுல என்ன பண்ணுவோம்? எறும்புகள் அது மாதிரி நிறைய பிராணிகள் எல்லாம் சாப்பிடும். அதுலயும் நம்ம பரோபகாரமா இருந்திருக்கோம். அப்பெல்லாம் எறும்பு வாசல்லே சாப்பிட்டா அப்படியே போயிடும். அதனால வீட்டுல எறும்பு வர்றது இல்லை. இப்ப நம்ம அது போடாததுனால வீட்டுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதனால இதெல்லாம் நித்திய கர்மா. இந்த நித்திய கர்மாலையும் நிறைய விஷயங்கள் அது நம்ம பின்னாடி இப்ப பார்க்க போறோம். காமிய கர்மா நம்ம பண்றதுல இது இப்ப நம்ம நிறைய பண்ணி இருக்கிறது காமிய கர்மத்தை தான் பண்றோம். காமிய கர்மம் என்னன்னா, என்னுடைய ஆசை பூர்த்தி செய்வதற்கு உண்டான செயலை மாத்திரம் நான் செஞ்சுன்னு இருக்கேன். என்ன காமிய கர்மம் பண்றோம்? எனக்கு இந்த இடம் வேணும், இதை வாங்கணும், நான் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், இதை வாங்கணும்,
இது மாதிரி ஆசைகளை முன்வைத்து நிறைய செயல்களை டெய்லியும் டே டு டே லைஃப்ல செஞ்சு நடக்கும். இந்த கர்மத்தை நம்ம குறைக்க வேண்டும். இதுலயே இன்னொரு காமிய கர்மம் இருக்கு. இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்களே, ஏதோ ஞானம் வருதோ இல்லையோ, பகவானை நம்ம சேவிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் காமிய கர்மத்துல ஒண்ணு. அதுக்கப்புறம் பிராயசித்த கர்மம். பிராயசித்த கர்மம்னா என்ன? இம்போசிஷனா கொடுத்து நம்ம எழுதுறோம்ல, அது மாதிரி பிராயசித்த கர்மம். இத நான் டே டு டே லைஃப்ல நான் டெய்லியும் நம்ம பண்ணணும். காலையில எழுந்த உடனே நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு என்னுடைய உடம்பால நான் போய் கோயில போய் சுத்திட்டு வரணும். இல்ல யாரையாவது நான் திட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு இவங்களை நான் திட்டேன், அதனால நான் இன்னைக்கு ஒரு 100 காயத்ரி ஜபம் உட்கார்ந்து நான் சொல்லணும். ஒரு திட்டுக்கு 100 காயத்ரி ஜபம். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவரை திட்டுறது வேற, நம்ம அப்புறம் காயத்ரி ஜபம் வேற சொல்லணுமா? திட்டாமையே இருந்தெல்லாம் இருந்துரும். அப்படி இல்ல, காயத்ரி ஜபம் சொல்றதுக்குனாச்சும் இருக்கவே இருக்கா. நம்ம திட்டுவாங்க, நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதனால அப்படி இத நம்ம செய்யணும். பிராயசித்த கர்மம் 2 வகையான கர்மம் இருக்கு. ஒரு பிராயசித்த கர்மம் பரிகாரம். நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்கு போயிட்டு இப்ப இந்த இடம்லாம் நிறைய பரிகார தலங்கள் தான். இந்த இடங்கள்லாம் எல்லா இடத்துலயும் நம்ம பரிகாரம் பண்ணி திருமண தடைகள், அந்த தடைகள், இந்த தடைகள், தோஷ நிவர்த்தி எல்லாம் பண்றோம். இன்னொரு பிராயசித்த கர்மம் என்னுடைய மேன்மைக்காக, எனக்காக வேண்டி நான் டெய்லியும் இத நான் கரெக்டா பண்ணணும். மந்திர ஜபங்கள், தியானம், உபாசனை, இது எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டும். சோ ஃபர்ஸ்ட் டியூட்டி நம்ம நித்திய கர்மா பார்த்தோம், அது கம்பல்சரி டியூட்டி. அதுக்கப்புறம் நைமிஷ்டிக கர்மாவை நம்ம பார்த்தோம். நைமிஷ்டிக கர்மா அதாவது நிஷித்த கர்மா, செய்யக்கூடாததை நம்ம பார்த்தோம், இது செய்யவே கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிராயசித்த கர்மா, பியூரிபிகேஷன் டியூட்டி, இதையும் நம்ம பார்த்தோம். இந்த பியூரிபிகேஷன் டியூட்டி 2த்துக்கோசம் நம்ம அதை நம்ம பண்றோம். ஒண்ணு நம்முடைய மெட்டீரியலிஸ்டிக் டிசைர், அந்த ஆசைக்காக வேண்டி இது நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றோம். இன்னொன்னு ரெஸ்ட்ரிக்டட் கர்மா, அததான் நம்ம நிஷித்த கர்மா நம்ம பார்த்தோம். இது மாதிரி ஒவ்வொரு கர்மாவையும் நம்ம பண்றதுனால இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நேற்று அவர் கேட்டார்ல, என் கீழ இருக்கிற பிரச்சனை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அந்த எந்த பிரச்சனை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இந்த பிரச்சனையானது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னிடமே இருக்கிறது, நானே அனைத்து பிரச்சனைக்கும் காரணமானவன் அப்படின்ற பிரச்சனையை நான் ஒன்னும் கண்டுபிடிக்கல. அந்த பிரச்சனைய ஐடென்டிஃபை பண்ற திறமை இந்த கர்மயோகம் பண்ணா நமக்கு வந்துடும். அந்த பிரச்சனை, அந்த குறைபாடு என்கிட்டதான் இருக்கு, அந்த குறைய சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா கர்மயோகம் தான் அந்த குறையை சரி செய்யும். இந்த விஷயத்தை நம்ம முதல்ல புரியணும். இது புரியறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். சோ இந்த விஷயங்கள் புரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயங்கள் புரிய 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 இந்த வேதம் சொன்ன விஷயங்களை, அந்த யஜ்ஞங்களை நாம் டெய்லியும் கரெக்டா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில பண்ணிடுவோம். மொத்தம் 5 விதமான யஜ்ஞங்களை நம்முடைய வேதம் நமக்கு கொடுத்திருக்கு, சாஸ்திரம் கொடுத்திருக்கு. ஒண்ணு தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்னா என்ன அப்படின்னா, காலையில எழுந்து சாமி கும்பிடுறது, இறை வழிபாடு பண்றது, இதெல்லாம் நம்ம டெய்லியும் பண்ணணும். தேவ யஜ்ஞம். 2வது ரிஷி யஜ்ஞம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும், இப்ப நீங்க கோயிலெல்லாம் போயிருக்கீங்க, உங்க கோத்திரம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் ஜம்பு மகரிஷி கோத்திரம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் சிவ கோத்திரம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் விஷ்ணு கோத்திரம் பண்ணுவாங்க, சில பேர் மணக்கிரி மகரிஷி கோத்திரம் பண்ணுவாங்க, சில பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோத்திரம் சொல்லுவாங்க. இந்த கோத்திரம் அப்படின்றது தான் உங்க ரிஷி பரம்பரை. அந்த ரிஷிக்கு மாத்திரம் இல்ல, நீ இது மாதிரி கிளாஸ் கேட்கறல்ல, இந்த மக்கள் கிளாஸ் கேட்கறதே ரிஷி யஜ்ஞம் தான். இது நீ ரிஷிகளுக்கு செய்கின்ற யஜ்ஞம். ஏன்னா இந்த உபனிஷத்து ஸ்ருதிகள் எல்லாம் ரிஷிகளா நமக்கு கொடுக்கப்பட்டது. ரிஷினா யாரு அப்படின்னா, ரிச்சதி இது ரிஷி. ரிஷிகள் அத மேலிருந்து இறைவன் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி அதை உபனிஷத்துக்களாக கொடுத்ததுனால நம்ம அதை படிச்சு அதுக்கு பிரகாரம் நடந்தோம்.
அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான ரிஷி யஜ்ஞம். ரெண்டாவது பித்ரு யஜ்ஞம். நம்ம வீட்டுல இருக்கிறதுலயே நம்ம சாப்பாடு போறது இல்லை, போனதுங்களை பத்தி நம்ம ஏன் நினைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கரெக்டா அவங்களுக்கு திதி கற்பனாதிகள் எல்லாத்தையும் சரிவர கரெக்டா பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவர்கள் மேன்மை அடைந்து நம்மையும் மேன்மை அடைய செய்வார்கள். இது நம்முடைய தலையாய கடமை. அதுக்கு அடுத்தது மனுஷ யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம் அப்படின்னா என்ன? வருகிருந்தோம் ஈசனாகி வாழ்வழிக்கும் சிவாயுமே. நம்ம வீட்டுக்கு விருந்தாளிலாம் வராங்கல்ல, ஐயோ இவங்க நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? நான் அரிசி போடணும், இருக்கீங்களா போயிடுவீங்களா? இது மாதிரி கேட்காம அவங்களுக்கு வந்தவங்கள ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு கிரகஸ்தனுக்கு 4 முக்கியமான தலையாய கடமை இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடணும். ரெண்டாவது விஷயம், அவர்களுக்கு ஆசனத்தை தரணும், உட்காருங்கன்னு சொல்லணும். மூன்றாவது விஷயம், அவர்களுக்கு தாகசாந்திக்கு ஜலத்தை கொடுக்கணும், என்ன சாப்பிடுங்கன்னு கேட்கணும். நான்காவது விஷயம், நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தீர்கள் அவங்க கேட்கணும். இதுதான் அதிர்ச்சி விசாரிப்புல தலையாய ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் உண்டானது. நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்குள்ள வராத வந்தா நான் கடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போட்டு பிவேர் ஆஃப் டாக்னு போறது இல்லை, பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். உள்ள வந்தா நான் உங்களை கடிச்சிடுவேன், உள்ள வராது. இதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்படி பண்றது, ஒருத்தருக்கு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா படிக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு படிக்க வைக்கிறது, இந்த லிஸ்ட் எல்லாம் படிச்சு பாருங்க. இது வேற இல்ல அது வேற இல்ல, இதெல்லாம் மனுஷ யஜ்ஞம். அதுக்கப்புறம் பூத யஜ்ஞம். நம்ம சொன்னல கோலம் போட்டோம், நிறைய எறும்பெல்லாம் சாப்பிட்டது, யாவருக்குமா ஒரு பச்சிலை, யாவருக்குமா ஒரு பிடி, ஏதோ ஒரு மாடு இருக்கு, அதுக்குதான் இந்த பிரதோஷம் முதல்ல இருந்து வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நாட்டம் கொஞ்சம் பச்சையா அந்த அழுதிக்கு நமக்கு வந்து கொடுக்கும். இதுலயே எல்லாம் மொத்தமும் வச்சுக்கிறாங்க. அந்த தர்ப்பணம் கொடுக்கறதையே இந்த அழுத்திக்கிற ஏகாந்தம் கொடுக்கும் போது அதுலயே வந்து அந்த பண்ணி வைக்கிற அந்த வாத்தியாருக்கு காய்கறிகள் வந்து எல்லாமே கொடுத்து அவங்கள பண்ணி அனுப்புறது. புதுசா அன்னைக்குதான் திதி கொடுக்கறது, வெளியாட்கள்லாம் கொடுத்து சாப்பாடு போறது. இது எல்லாம் ஒரே நாள்ல நீ வருஷமெல்லாம் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு நாள்ல இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரியான விசேஷங்களை வந்து நமக்கு வந்து திதிகளாகவும் இது மாதிரி விசேஷங்களாகவும் நமக்கு கொடுத்தது. சோ இந்த 5 யஜ்ஞமும் தலையாய கடமையாக ஒரு மனிதனானவன் செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகுது? செலவாகும், வேற என்ன ஆக போகுது? அது இல்ல. இதெல்லாம் செஞ்சா எனக்குள்ள மனமானது தூய்மை பெறும், லைட் லைட்டா ஆயிடும். மனசு எதை நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இப்படி என்னோட மனசுக்குள்ள ஒரு 10 கிலோ எப்பயுமே கட்டி விட்ட மாதிரி ரொம்ப வெயிட்டா இருக்கு, அந்த வெயிட்டே இருக்காது. அப்படியே லைட் வெயிட்டா அப்படியே காகித பூ இது மாதிரி அழகா பரப்பிங்க. எந்த இது மாதிரி அந்த எருக்கம் பூ இருக்குல்ல, அது வெடிச்ச உடனே வெள்ளையா பறக்கும் பாருங்க, அது மாதிரி மனசு அப்படியே வெள்ளையா லைட்டா ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து நமக்கு வந்து இன்னர் குரோத்தை ஏற்படுத்தும். இன்னர் குரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்முடைய மனமானது உள்ள அமைதியை நமக்கு வந்து இந்த இது உள்ள அமைதியையும் பக்குவத்தையும் ஏற்படுத்தும். அதனால தாயே, எனக்கு வித்யா தானம் சர்வதானா பிரதானம். இதுல முதல்ல நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம படிக்கிறது எல்லாத்தோட ரொம்ப சிறந்த தானம் என்னன்னா, முதல்ல நான் அறிவானமாக இருக்க வேண்டும். எனக்கு அறிவு வந்தாதான் நான் மற்றவர்களை வந்து நான் கரெக்டா ட்ரீட் பண்ணுவேன், மற்றவர்களுக்கும் நான் வந்து அறிவை கொடுப்பேன். உண்மையான சந்தோஷம் நீ எதை அடைந்தாயோ அதில் சந்தோஷம் இல்லை. இது வரைக்கும் நம்ம அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சுகத்தை நான் சந்தேன். அவர் புடவை எடுத்து வந்து கொடுத்தாருன்னா கூட புடவை 2 நாளைக்கு என்னவோ போய் இந்த புடவையோட அந்த புடவை நல்லா இருக்குன்றாங்க, அதையே இருக்குது. சரி ஓகே கொடு, அது கட்டி கிழியிற இருக்கும், அப்படியே அந்த இதுலயே விரக்திலேயே இருக்கும். எங்க மாமியார் வீட்டுல எனக்கு நிச்சயதாரத்துக்கு அப்ப புடவை எடுத்து கொடுத்தாங்க, புடவையா அது எங்க வீட்டுக்கார மாதிரியே இருக்கு. அவங்க சொல்றாங்க புடவை. இது வரைக்கும் நமக்கு கிடைச்சத எதில்
என்னைக்குமே நம்ம திருப்தி அடைஞ்சது சரித்திரமே இல்லை. வீடு கூட பார்த்து பார்த்து ஆசையா பெருசா கட்டுவோம். என்னங்க கொஞ்சம் அந்த கிச்சனை கொஞ்சம் பெருசா கட்டுனா கொஞ்சம் நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு என்ன கால் கொஞ்சம் பெருசா இருந்தா வரவு தொடர்ந்து உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன காலம் ஃபுல்லா நான் நின்றுனே வேலை செய்யணும், கொஞ்சம் உட்காரத்துக்கு கூட இடம் இல்லையா. இவருக்கு என்ன வரவு போறோம் உட்கார வச்சு வாழ்க்கையிலேயே பேசிட்டு இருப்பார். நான் தானே விட்டு காப்பி இருக்கும் போட்டு எடுத்துன்னு வரும். எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து விரக்தி. இந்த விரக்தியானது நமக்கு நீங்கும். நீ எதையுமே சந்தோஷம் திருப்தி அடையவில்லை. நீ எதை அறிந்து கொண்டாயோ அதில் தான் சந்தோஷம். இதுவரைக்கும் நீ அடைஞ்சதுல ஒரு பொழுதும் சந்தோஷம் வரவே வராது. இதுவரைக்கும் நீ எது தெரிஞ்சின்றையோ அதுலதான் சந்தோஷம். அதனால நீ தெரிந்து கொள்பவனாக இரு, அதற்கு முயற்சி செய். நீ தன்னை அறிதல் என்கின்ற மெய்ஞானத்திற்கு இது போன்ற யாகம், யஜ்ஞம், கர்மயோகம் இதெல்லாம் அதுக்கு உண்டான திறவுகோள். மோட்ச வீட்டிற்கு உண்டான திறவுகோள் எது? இதெல்லாம் மற்றவங்களுக்கு தயவா இருக்கிறது, நம்ம காலையில எழுந்துக்கிறது, ஃப்ரெஷ்ஷா நம்மளை பார்த்தோன்னே அவங்க மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு சுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஐயோ மூஞ்ச அது மூஞ்சில போய் நான் நல்ல முயற்சின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நம்ம இருக்கணும். சோ கர்மத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் பாவனை வேணும். எல்லாத்தையும் நம்ம பாவனையா செய்யணும். பாவனையுடன் நீயும் அடைக்கலமாகிவிடு, பார்க்கலாம் உனக்குள் அற்புத கடவுளை, அந்தே தானாய் அகத்துள் ஆன்மாவாய். எல்லாத்துக்கும் பாவனை தேவை. அதனால நீ செய்கிற கர்மத்தையும் பாவனையா செஞ்சுவிடு. நம்ம லலிதா சகஸ்ரநாமம் அங்க படிக்கிறத நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. நான் படிச்சுன்னா வெளியே போற வரவங்களையும் கவனிச்சேன். நம்ம படிச்சதுல அந்த டிக்னிட்டி, அந்த டிசிப்ளின் எல்லாத்தோட அதை ஒரு பக்தியா படிச்சது, சிரத்தையா படிச்சதை பார்த்து நிறைய பேர் உட்கார்ந்து தியானமா படிக்க முடியாதவங்க உட்கார்ந்து தியானமா கேட்டுட்டு அதுல என்ன நம்ம பாவனையா அதை பண்ணோம். ஃபுல் பிளெஜ்டா நம்ம அதை நம்ம பண்ணோம், இன்வால்மெண்டோட பண்ணோம். சோ எந்த கர்மம் செய்வதாக இருந்தாலும் பாவனையா பண்ணணும். ஆமா ஜி, நான் சில வேலை எல்லாம் அப்படின்னா நான் பண்றேன், அந்த வேலையில இல்ல. எல்லாம் அந்த நீங்க எது ஆசையா ரொம்ப முக்கியமா பண்றீங்களோ அந்த அந்த வேலையை விட்டுருங்க. இனிமேட்டு மற்றவங்களுக்கு நல்லது பண்ற வேலையில பாவனையா செய்யுங்க. அடுத்தது கர்மத்தில் நான் என்ன செய்கிறேன் என்ற நினைப்பு மிக மிக முக்கியம். நான் என்ன வேலை செய்யறேன், அந்த செய்யற வேலையில நான் இதுதான் பண்றேன் அப்படின்ற விஷயத்துல நம்ம செய்யணும். நம்ம ஒண்ணு பண்ண போக இன்னொன்னா இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளையாரா பிடிக்க போய் அது பொண்ணுமா மாறக்கூடாது. அதனால அதை கரெக்டா பண்ணணும். கர்மத்தை ஈஸ்வரனாக பாவித்து ஈஸ்வர கர்மமாக செய்ய வேண்டும். நீ ஒரு வேலையும் இறைவனா அதுல நிக்க வச்சு, எங்க மாமியார் இறைவன் என்னால பார்க்க முடியல, ட்ரை பண்ணிட்டு நீ செய்யற வேலை ஒவ்வொரு வேலையையும் நான் சமையல் வச்சு நான் கொட்டின்னு இருக்கேன் அப்படி இல்லை. நான் செஞ்சு கொடுக்கிற சாப்பாடு விநாயகர் சதுர்த்தி மட்டும் விநாயகர் சாப்பிடல, இப்ப செஞ்சு கொடுக்கிற சாப்பாடு இறை சுரூபமா இருக்கிற என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தை, இவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். அதை சாப்பிட்டுட்டு அது உள்ள இருக்கிற இறைவன் ஆனந்தப்படுவான். அந்த இறைவனுக்காக நான் செய்யறேன்னு செஞ்சு பாருங்க. செய்யறதுல ஒரு பயபக்தி இருக்கும். இல்லைன்னா இது வச்சு போட்டோம் ரயில தலையெழுத்து அப்படின்னு செஞ்சா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அதனால இனியாவது தோசை ஊத்துறமா வீட்டுல அதுல உன்னுடைய ஜபத்தை நீ யூஸ் பண்ணு. ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய. நான் கண்ணை முடி ஊத்துன மாதிரி ஊத்துனேன், நான் பக்கத்துல நம்ம போடுறோம், கண்ணை திறந்துனே அது மாதிரி ஜபத்தை சொல்லிட்டு, ஜபத்தை டெய்லியுமே நம்ம சொல்லிட்டு ஒரு வேலையும் செஞ்சோம். வீடு பெருக்கிறாச்சே கூட என் வீட்டுல வேலை திறந்திருக்கேன், அதனால எவ்வளவு பிரச்சனை இல்லை, ஏதோ தப்பி தவறி தொடர்ந்து நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா அப்ப கூட ஒரு ஸ்பீடுக்கும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அதை பண்ணி ஒவ்வொரு வேலையும் இறை சிந்தனையோடு ஜபத்தை முன்ன வச்சு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு பாறேன். அந்த வேலை எவ்வளவு அற்புதமா இருக்கும்னு பாறேன். எல்லாரும் அந்த வேலையை பார்த்து அவ்வளவு அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உன்னுடைய வேலை இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் அல்ல, தெய்வமே தொழில். அதை நம்ம எடுத்துன்னு வரணும்.
கர்மேஷு ஆத்ம மோச்சிதி ஆத்ம உச்சிதேஷு ஆன்ம விஷய பலத்தை கூட்டுவதற்காக நான் கர்மத்தை செய்ய வேண்டும். நீ கர்மத்தை கர்மயோகமாக செய்ய வேண்டும். எப்படி? உன்னுடைய வேலையில் உள்ள பணியை உனக்கு இட்ட பணியை நீ சரிவர செய்ய வேண்டும். அதுல பொறுப்பு எக்ஸ்ட்ராவா இருக்கணும். ஏன்? நீ பண்றது இறைவனுக்கோசம் பண்ற, இறைவனுடைய வேலையை நீ பண்ணின்னு இருக்க அப்படின்னு நினைப்பு பண்றச்ச இந்த பொறுப்பு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம பண்ணுவோம். இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் லலிதா பரமேஸ்வரி எழுந்தருளினாள். ஐயோ அன்னையே எடுத்து போறோம், அதனால நான் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய போட்டு நிறைய டிஷஸ் அந்த அம்மா சாப்பிட்டாங்களோ இல்லையோ 48 நாள் நாங்க அதான் 2 கிலோ ஏறி அந்த அளவுக்கு சாப்பாடு, அந்த அளவுக்கு அவ்வளவு பக்தி அவன் மேல அந்த சிரத்தையோட செஞ்சா மாதிரி. அது அன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்குமே இனி வரும் காலங்களில் நம்ம அந்த வேலையை செய்யணும். இத வந்து கடனே அப்படின்னு செய்யாம இது என்னுடைய கடமையாய் நான் செய்ய வேண்டும். இதில் ஈஸ்வர காரியமாக அதை நான் வந்து செய்யணும். இதுக்கு பேரு தான் தர்மம். என்ன சொல்லிருக்கிறேன்? இதுக்கு பேரு வர்ண ஆசிரம தர்மம் அப்படின்னு சொல்லிருக்கு. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுதான் வர்ணாசிரம தர்மம். எனக்கு என்ன ரோல் இருக்கோ அந்த ரோலை நான் கரெக்டா பண்ணிடணும். இப்ப முதல்ல நம்மளுடைய வர்ண தர்மம் என்ன கொடுத்திருக்கு? ஒரு சாரார் சத்திரியனாக இருக்க வேண்டும். அவனுடைய கடமை என்ன? நாட்டை பாதுகாப்பது, நாட்டில் இருக்கின்ற மக்களினுடைய குறையை தீர்ப்பது, நாட்டை ஆளுவது. பிராமணர்களுடைய வேலை என்ன? அவர்கள் கல்வி கற்று வேதத்தை பாராயணம் செய்வது, பின்னர் அவர்கள் ஒழுக்க சீலமாக நடந்து மற்றவர்களுக்கு நடந்து காண்பிக்க வேண்டியது. இதுல சூத்திரனோட வேலை என்ன? அவன் சத்திரியனுக்கும் பிராமணனுக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டியது. இதுல எல்லாத்திலையும் முதல்ல பரஸ்பரம் இருந்தது. ஏன்னா எல்லாத்தையோட விஷயத்துல எல்லாரோட ஹெல்ப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்பட்டது. ஒரு விசேஷம் அப்படின்னா அவங்க வீட்டுல புரோகிதம் பண்றதுக்கு பிராமணர் போவாங்க. இன்னொரு பிராமணரோட வீட்டுல விசேஷம் அப்படின்னா இந்த சூத்திரர்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு அந்த விசேஷத்துக்கு உபகாரம் செய்வதற்காக உபாயமா அவங்க வந்து போவாங்க. சத்திரியர்கள் மொத்தமா பொதுவா நாட்டை காப்பாற்றுவாங்க. வைசியர்கள் அந்த நாட்டினுடைய அரசனுக்கு பைனான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு ஹெல்ப் பண்றது, இருக்கிறதைய வியாபாரிகளுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த பிராமணர்கள் இவங்களை எல்லாத்தையும் அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்றதுக்காக இந்த தர்மங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது நாலு போக்குல அது வந்து எப்படியோ மாறி எப்படியோ வந்து அது போயிடுது. அதனால இந்த தர்மத்தை நம்ம வந்து இது விசேஷ தர்மமாகவும் இருக்கு, இதுல சாமானிய தர்மமாகவும் இருக்கு. நம்ம விசேஷ தர்மத்திற்காக சாமானிய தர்மத்தை தியாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்றது. நம்ம ஒரு பழமொழியை கேட்டிருக்கோம். ஒரு குடும்பத்திற்காக ஒரு ஆளை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு குடும்பத்திற்காக ஒரு தெருவுக்காக ஒரு குடும்பத்தை வந்து நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணலாம். ஒரு ஊருக்காக ஒரு தெருவை கூட கொடுத்துடலாம். இதெல்லாம் பழமொழி இருக்கு. இதோட உண்மை தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னா, விசேஷ தர்மத்திற்காக நம்முடைய சாமானிய தர்மத்தை நம்ம வந்து தியாகம் செய்யலாம். சோ இப்போ விசேஷ தர்மம், சாமானிய தர்மம். சாமானிய தர்மம் வந்து எல்லாருக்குமே பொது. இப்ப நான் வந்து பொது இடத்துல புகைப்பிடித்தேன் அப்படின்னா அது பொதுவுல வந்து அது தப்பு. நான் வீட்டுல என் இடத்துல பிடிச்சிக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. இதே வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் ஒருவனை கொலை செய்து விட்டான் என்று சொன்னால் அது தப்பு. இப்ப டியூட்டியில இருந்து ஒரு போலீஸ்காரங்க ஒரு குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து தப்பு இல்லை, அது வந்து தர்மம். அதனால ஒரு விசேஷ தர்மத்திற்காக சாமானிய தர்மத்தை தியாகம் செய்யலாம். இதுல வந்து தப்பு இல்லை, ஆனா கரெக்டா செய்யணும். இறைவனுக்காக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் விடலாம், அதுல தப்பே கிடையாது. உன் புலனின்ப சுகத்திற்காக எதையும் விடக்கூடாது, சாத்துவோக்கு சொல்லிவிடக்கூடாது. அதனால இவங்க ஒரு சாமானிய தர்மத்தில் தவறு, ஒரு ஃபேமிலி கோசம் ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சா அதை பத்தி தப்பு இல்லை. விசேஷ தர்மத்திலயும் அதே கரெக்ட். ஒரு போலீஸ்கார் வந்து ஒருத்தவங்களை ஷூட் பண்ணாங்கன்னா அதுவும் வந்து தப்பு இல்லை. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க?
அவங்க போய் ஒரு குற்றவாளி எதுக்கு பண்றாங்க? லோகக்ஷேமத்துக்கோசம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி போர் பண்ணதும் அப்படிதான். அவன் தனிப்பட்ட முறையில அந்த காவலன் ஒருவனை கொலை செய்து விட்டான் என்றால் அவனுக்கு தண்டனை. மொத்தத்துல ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி அவன் போர் செஞ்சான் அப்படின்னு சொன்னா அது தண்டனை இல்லை, வெற்றி. சோ இந்த செயல் ஒன்றாக இருக்கும். கொலை பண்றதுங்க ஒண்ணுதான், அதே கண்டுதான் கொலை பண்ண போகுது, அதே கண்டுதான் போர்லையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். செயல் என்னவோ ஒண்ணுதான், ஆனால் நோக்கத்தை பொறுத்து வேறுபடுகிறது. சோ காமேஷு கர்மத்தை நீ செய், நீ கர்மம் செய்யற, எனக்கு நீ வேலை செய்யக்கூடாது, கர்மத்தை நீ குறைச்சிக்கோன்னு சொல்லுது வேதம். அப்ப எதுக்கு நான் இந்த கர்மத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்குதான் இந்த இடத்த சொல்றது. நீ கர்மத்தை செய், அந்த கர்மமானது உனக்கு க்ஷேமத்தை தரும் என்று சொன்னால் அந்த கர்மத்தை செய். என்ன க்ஷேமம்? ஆத்மாவை நீ உணர்வதற்கு உண்டான, நீயே அந்த பரபிரம்ம தத்துவமாக உணர்வதற்கு உண்டான வேலையை அது செய்யுமே. ஆனால் அந்த கர்மத்தை செய்யும். இதுவரை சரஸ்வதி தாயே அருள் செய்க, அருள் செய்க, அருள் செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார். அது ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னா நான் எந்த அளவிற்கு முயற்சி இதில் செலுத்துகிறேனோ அப்படின்றத வச்சு எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த பக்கத்தோட பேர் புருஷார்த்தம். ஏற்கனவே இது வரைக்கும் அவர் கேட்டது அருளை கேட்டார். இப்ப புருஷார்த்தத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்கிறார். தாம் புருஷார்த்தம் எதில் இருக்க வேண்டும்? மோட்ச புருஷார்த்தத்தில் தான் எனக்கு இருக்கணும். முதல்ல வீடு பேர்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் புருஷார்த்தம் இருக்கணும். அருள் மட்டும் இறைவன் தருவார். ஆனால் முயற்சி முழுக்க முழுக்க அது உன்னுடையது. அந்த முயற்சி தர்ம, அர்த்த, காமம் உன்னிடம்தான் அந்த புருஷார்த்தத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரீவில் உன்கிட்டதான் இருக்காது. நீ எப்படி வேணாலும் நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போல மோட்சத்துக்கும் ஃப்ரீவில் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ தான் யூஸ் பண்ணணும். அந்த மோட்சமும் உனக்கானதுதான் அந்த புருஷார்த்தம். சோ இதுல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா முதல்ல புருஷ பிரயத்தனம் தேவை. அருள் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அந்த புருஷ பிரயத்தனத்துக்கு உண்டான வழியை நீ செய்ய அப்படின்னு இதுல கேட்கிறாரு. இப்ப ஜெனரேட்டர், பஸ், அதுக்கப்புறமா காரு, எல்லா வாகனமும் இருக்கு. இப்ப இந்த ஃபேன் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுவிட்ச் போட்டவொடனே எல்லா ஃபேனும் ஓடில்ல, சுவிட்ச் போட்டவொடனே எல்லா ஃபேனும் ஓடுறது இல்லை. ஒரு சில ஃபேனு அதுக்கப்புறமா ஸ்பீடா சுத்த ஆரம்பிக்கும். ஒரு ஃபேன் போட்டவொடனே சர்வன்னு ஸ்பீடா சுத்த ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்துக்கு சுத்தறதுக்கு ஒரு கண்டென்சர் இருந்தாதான் அது சுத்தத்துக்கு ஆரம்பிக்கும். காரு பஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த காரு பஸ்ஸுக்கெல்லாம் கூட அந்த என்ன மோட்டர், ஸ்டார்டிங் மோட்டர் பேரு செல்ஃப் மோட்டர். செல்ஃப் மோட்டர் அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதோட அது நின்றுடும். அப்புறம் இன்ஜின் தான் ஓட ஆரம்பிக்கும். அது போல முயற்சி நான் பண்றதுக்கு முன்னாடி அந்த இறைவன் அருள் என்னை ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா என்னுடைய புருஷ பிரயத்தனத்தை வச்சு நானா ஓட ஆரம்பிச்சேன். எங்க ஓட போறேன்? என்னை நோக்கி எனக்குள் விசாரத்தை செய்வதற்கு நான் முயற்சி செய்ய போறேன். இங்க இந்த புருஷ பிரயத்தனம் இங்க குழப்பமா இருக்கு. அப்ப நான் இறைவனை நம்பி நான் இதை நான் செய்யறதா இல்ல என்ன நம்பி நான் செய்யறதா? ரெண்டு கேள்வி வரும்ல. எதுக்கு அதுக்கு எனக்கு அருள்? நான் பிரயத்தனத்தை செய்ய நானே முயற்சி பண்ணிப்பேன், கண்டிப்பா முடியவே முடியாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை நம்மால் தடுக்க முடியாது. நமக்கு இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. அதனால இந்த முயற்சி அவன் அருளாலே அவன் தாள் நன்கி, அவனுடைய அருள் தேவை. அவனுடைய அருளோட கூட நம்ம இந்த பிரயத்தனம் இருந்தால்தான் நாம் இந்த குழப்பத்தில் இருந்து வெளிவர முடியும். வெறும் அருள் மட்டும் போதும் என்று விட்டு முயற்சி செய்யாமல் இருந்துட்டாலும் தப்பு. இறைவன் தான் பண்ணி கொடுக்கிறார், அவர் தான் கண்டென்சரா இருக்கிறார். அது ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் நிற்கும்? அதுக்கப்புறம் இதுதான் சுத்த ஆரம்பிக்கணும். செல்ஃப் ஸ்டார்டர் ஓட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நின்றுடுச்சு அப்படின்னா இதுவும் நின்றுடும். அதனால அது ஸ்டார்ட் பண்ணி விடும். நம்ம தான் அந்த புருஷ பிரயத்தனத்தை வச்சு இதை பண்ணணும். பகவான் ஒரு சிறிய ஊக்குவிப்பாளர், அவ்வளவுதான்.
நம்ம தான் அந்த அந்த ஊக்குவிப்பு அந்த துணுக்க வச்சு நம்ம வந்து பெருசா பண்ணணும். எப்படி பகவான் சந்தர்ப்பம், சூழ்நிலை, அதற்கான அருள், அதற்கான அறிவு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தருவார். நீதான் அதை பயன்படுத்தி செயல்பட வேண்டும். இதை எழுதிக்கணும். அருள் பிளஸ் சாதகனின் முயற்சி இரண்டும் தேவை. யாருக்கு? இந்த போத் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல முயற்சி பண்றவனுக்கும் ஆத்மீக விஷயத்துல தன்னை அறிந்துள்ள முயற்சி பண்றவனுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கேட்கிறார், பிற தர திசனா தேகி. எனக்கு தெளிவு, திடமான தெளிவு வேண்டும். எனக்கு அதுல கன்விக்ஷன் வந்து எனக்கு வந்து வரணும். ஏ சரஸ்வதி தேவி, கர்மம் ஆத்ம உச்சிதேஷு, இது செய்வதற்கு உண்டான சக்தியையும் திறமையும் எனக்கு கொடு. சோ இந்த கர்மயோகத்தை செய்ய நிஷித்த கர்மா, இந்த சாஸ்திரம் கூறிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், மற்றவருக்கு ஒவ்வாததை செய்யாமல் இருப்பது, பரதர்மத்தை ஏற்றுக்கொள்வது, சுதர்மத்தில் எப்படியாவது அதை வந்து செய்து முடிப்பது, அதர்மம் அதில் ஈடுபடாமலே இருப்பது. இந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும். சோ இந்த இதற்கு கூடவே உன்னுடைய மனதையும் நீ வந்து இதை தெரிய வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து பயிற்சியை வந்து கொடு. பிறகு இந்த பிராயச்சித்த கர்மா எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச தவற அது வந்து இப்ப வந்து அது வந்து நடந்து இருக்கு. அதை வந்து முதல்ல ஏற்றுக்கோ. எதுவுமே வந்து மற்றவங்களால நடக்கல, என்னுடைய கர்ம வினையினாலதான் நடக்குது அப்படின்றத ஏற்றுக்கோ. இப்ப நீ செய்ய போற தவறு செய்யாம திருந்தத்துக்கு உண்டான வழியை பார்த்துக்கோ. இதுதான் உண்மையான பிராயச்சித்த கர்மா. சோ இந்த பிராயச்சித்த கர்மா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ இத வந்து முயற்சி பண்ணணும், நீயதான் பண்ணணும்னு சொல்லுது. வலிதாங்கும் கற்கள் தானே மண்ணீது சிலையாகும். அப்ப நமக்கு கஷ்டமே கொடுக்காம நீதான் அந்த பரம்பொருள்னா இதுன்னா சும்மா இதுவா நான் கோயில கொடுக்குற பிரசாதமா நான் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கு நீ வந்து முயற்சி கஷ்டப்படணும். அதனால எனக்கு பிரச்சனையா இருக்கு சுவாமினா, சுவாமி உனக்கு பிரச்சனையை கொடுத்து உன்னுடைய பிரச்சனை இல்ல, அது நீயா போட்டு இருக்கிற முகமூடி, அதை தூக்கி எறியன்னு உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த பிரச்சனையை கொடுக்கிறார். இது புரிய வேண்டும். பஞ்சமகா யஜ்ஞம் கவனமாக செய்ய வேண்டும். ஸ்திரதர திசனாம், அதுல உனக்கு வந்து திடமான தெளிவான அறிவும், அதுல வந்து உனக்கு ஸ்திரமும் தேவை. எதுல? கர்மேஷு ஆத்ம உச்சிதேஷு. ஆத்ம உச்சிதேஷுனா ஆத்ம சாதனைக்காக வேண்டியும் நீ வந்து அதை வந்து நீ வந்து செய்யணும். இந்த கர்மத்தில் தார்மீக செயலை நீ வந்து ஏற்படுத்தணும். அந்த தார்மீக செயலினால் உனக்கு மனமானது தூய்மையான மனதாக ஆகும் அப்படின்னு வந்து சொல்றார். மற்றவர் என்னிடம் எந்த செயலையும் செய்யக்கூடாது அப்படின்ற நீ நினைச்சுன்னு இருக்கிறல்ல, இவங்க என்கிட்ட இது மாதிரி நடக்கக்கூடாது, இவங்க இது மாதிரி நடந்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீ நினைக்கிறல்ல, முதல்ல நீ மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கணும். அதை முதல்ல பண்ணு. மாற வேண்டியது இங்க, வெளியே மாற்றி நடக்கணும் நீ பண்ணக்கூடாது. அடுத்தாவது, மற்றவர் நம்மை புகழும் போது நம்மால் எப்படி ஏற்று அதை இன்பத்தோடு அனுபவிக்க முடியுதோ அது போல மற்றவரையும் நீ புகழ தெரிந்து கொள். அவங்க ஒரு விஷயம் சின்னதா பண்றாங்கன்னா கூட சூப்பரா பண்ணிருக்க, அப்ரிசியேட் பண்ணு. அப்படியே அந்த கருப்பா ஒரு ரோட்ல போகும் பாரு, மழை தெரிஞ்சா கூட ஒன்றும் தெரியாம அது மாதிரி மற்றவங்க செய்யணும் இருக்கக்கூடாது. அவங்க அப்ரிசியேட் பண்ணணும். மற்றவர் நம்மிடம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அதை நாம் மற்றவருக்கு செய்ய வேண்டும். இதை அடிப்படையாக கொண்டு நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். கர்மயோகம் அது ஈஸ்வர கர்மயோகம், ஈஸ்வர கர்மயோகமாக அது செய்ய வேண்டும். ஒர்க் அண்ட் வர்ஷிப் இல்ல, ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு?
அகம் பிளஸ் கர்மா நோ. அது பேரு அகம் கர்மானா நான் தான் இந்த வேலையை செய்யறேன் அப்படி இருக்கக்கூடாது. ஈஸ்வரன் பிளஸ் கர்மா, ஈஸ்வரன் தான் இந்த கர்மாவை செய்யறார் அப்படின்னு நம்ம செய்யணும். அகம் பிளஸ் கர்மா ஈக்குவல் டு அகம் பாவம், ஈஸ்வரம் பிளஸ் கர்மா இஸ் ஈக்குவல் டு அலங்காரம். அதனால அதை நம்ம பண்ணணும். சோ ஈஸ்வர அர்ப்பண பாவனை, ஈஸ்வர பிரசாத பாவனை ஈக்குவல் டு கர்மயோகம். தத்வா என்னிடம் இது போல அறிவு ஏற்படவில்லை. எந்த அறிவு அப்படின்னா இந்த கர்மேஷு, கர்மேஷுனா கர்மயோகம், ஆத்ம உச்சிதேஷு ஆத்ம சாதனை, இது ரெண்டும் எனக்கு வரல. தத்வா இதை உன்னுடைய அருளால் எனக்கு கொடுத்து விடுத்தாயே. அதுக்கப்புறம் இன்னும் கேட்கிறாரு, மேலும் இந்த கர்மத்தை செய்வதற்கு நான் எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிறைய தடைகள் இருக்கு. எனக்கு மனசிலோ நான் இதெல்லாம் நீங்க சொன்னதை கேட்டு கரெக்டா பண்ணணும் தான் தோணுது. ஆனா பாருங்க, எனக்கு திருப்பியும் பழைய மாதிரியே பழைய ஞாபகத்துக்கு நான் செய்யறேன். அந்த பழைய ஞாபகமோ அந்த விஷயத்திலிருந்து நான் விடுபடுவதற்கோ ரெண்டுத்துக்கும் உன்னுடைய அருளை கொடு. ததர்த்தம் நான் இந்த கர்மயோகத்தை தொடர்ந்து அனுஷ்டானம் செய்ய வேண்டும். இந்த கர்மயோகத்தை நான் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி தேகதார்த்தியம், எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு. எதுக்கு நான் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும்? என் கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்க. இந்த கர்மத்தை என்னுடைய மனம் தூய்மையாகும் வரை சீர்பட நான் செய்யணும். அதுக்கு எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு. இந்த உடம்பு அபிமானத்தை விட வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் பற்றி நமக்கு தேவை. அப்படி இந்த உடல் பராமரிப்பும் பண்ணாம விட்டுறக்கூடாது. இந்த உடம்பு தானே அப்படின்னு விடக்கூடாது. இந்த உடம்பை மன்னம் இழுக்கு என்று நினைத்திருந்தேன், உடம்பினில் உருப்பொருள் கண்டேன், உடம்பில் உத்தமன் ஓம்புகிறான் என்று அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொன்ன போல இந்த உடம்பில் இருக்கின்ற அந்த உத்தமனை நான் போஷிப்பதற்காக, அந்த உத்தமன் நானாக மாறுவதற்காக இந்த உடம்பை நான் நல்லபடியா நான் பார்த்துக்கணும். நல்ல உடம்பு இருக்கிறாங்க. நம்ம இங்க கோயிலை சுத்தி வந்தோம், பாட்டுலாம் வாயாத பாடணும்ல. அப்ப இந்த உடம்பை நம்ம நல்லபடியா பார்க்கணும். காலையில ஏற்றோடனே கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வாக்கிங்லாம் போனது, கிளாஸ்னாலதான் எனக்கு வாக்கிங்லாம் சொல்லக்கூடாது. சாயந்தரம் மாத்துதோ யானா போய் ஆகணும். இது மாதிரியான முயற்சிகளை எல்லாம் நம்ம செய்யணும். அதுக்கப்புறமா ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத நாளிலே நீயும் இல்லை நானும் இல்லை யாரும் இல்லை இல்லையே. இந்த ஓடம் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நான் ஓடி உலாவ முடியும். அப்பதான் நீ இருக்கிற அப்படின்றத என்னால உறுதி பண்ணிக்க முடியும். அதனால இந்த உடம்பு முக்கியம். அதற்காக நீ யோகம், நியமம், உடற்பயிற்சி, ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் நீ ரெகுலரா செய். பலகீனன், வேதம் சொல்றது, பலகீனன் ஒரு நாளும் ஆத்மாவை அடைய முடியாது. அதனால நம்ம உடம்ப நல்லபடியா நம்ம வச்சுக்கணும். அப்புறம் ஆரோக்கியம் மட்டும் போதாது, அதுக்கு அடுத்தது வேண்டாது, தீர்க்க ஆயுளை கொடு. தீர்க்க ஆயுளை கொடு. ஆயுளை கேட்கிறாரு, நீண்ட பூரண ஆயுளை எனக்கு கொடு. ஏன்னா நான் கர்மயோகம் நான் கிளாஸ் கேட்டுட்டேன், நான் சந்தேகம் தெளிதல், நான் மரணமும் முடிச்சுட்டேன், நிதித்தியாசனம் ஆயிடுச்சு. நான் கேட்ட விஷயம் ஞானம் எல்லாம் ஆயிடுச்சு, எனக்கு அது நிச்சயம் ஆகணும்ல. அதுக்குள்ள நான் பொட்டுன்னு போயிட்டுனா என்ன? அதனால எனக்கு நிஷ்டையாகிற வரைக்கும் எனக்கு நீண்ட ஆயுளை, முழு ஆயுளை கொடு. எனக்கு என்ன ஆயுள் இருக்கோ அந்த ஆயுளை ஃபுல்லா கொடுத்து, எனக்கு அகால மிருத்திலாம் வேண்டாம். அதை இதுல வேண்டுவர். ஒவ்வொரு சம்பவமும் என்னுடைய சாதனைக்காக உள்ளது. எந்தெந்த நிகழ்ச்சியை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னா, நீ அதை சாதிக்கிறாயா இல்லை அந்த பிரச்சனையை நீ மாண்டு போகிறாயா? உனக்கு ஸ்ரத்த வரத்துக்காக, உனக்குள்ள திடம் ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு வந்திருக்கு. அந்த பிரச்சனையை நாம் சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நம்முடைய புத்தியை பலகீனப்படுத்துவதற்காக அதை எடுத்துக்கொள்ள கூடாது.
அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றாரு, திரிபுவன விதித்தம் எஸ் சஹா. எஸ் அப்படின்னா புகழ். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும். எனக்கு இதெல்லாம் கொடு. அதுக்கப்புறம் என்ன, தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத குறையும். அப்புறம் தொலையாத நிதியமும். அதான் இதுல கேட்க போறாரு அடுத்தது. கோணாத கோலம், ஒரு துன்பம் இல்லாத வாழும். துன்பம் இல்லாத வாழ்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. துன்பம் இல்லாத சந்தோஷத்தை நீதான் உள்ளுக்குள்ள ஏற்பாடு பண்ணிக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு உண்டான ஆள் நீயாக மாற வேண்டும். இந்த பேரும் புகழும் சகல ஐஸ்வர்யமும் எனக்கு இருக்க வேண்டும். விதித்தம் அப்படின்னா பணம், துட்டு. எனக்கு நிறைய செல்வமும் இருக்கணும். எதுக்கு இந்த செல்வம்லாம்? எக்ஸ்ட்ரா மேல 4வது ஒரு மாடி கட்டிக்கிறா இல்ல. இந்த செல்வத்தை எனக்கு போதுமான அளவுக்கு செல்வம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த செல்வத்தை வச்சு நான் பெற்றுக்கொண்ட இந்த ஞானத்தை இன்னும் 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு அது எனக்கு உதவியா இருக்கும். புகழ், இந்த புகழ் எனக்கு உன்னை கத்துண்டேன், உன்னை பத்தி நான் புரிஞ்சுட்டேன், எனக்கு ஞானம் வந்திருக்கு அப்படின்ற புகழ் வெளியே போச்சு அப்படின்னா, அம்பிகே நான் சரிவர கரெக்டா கத்துண்டா மாதிரி என்னுடைய குரு பரம்பரை என்ன எனக்கு சொல்லி கொடுத்ததோ அதை பின்வரும் சந்ததியருக்கு நான் கொடுக்க வேண்டும். அதனால எனக்கு அப்பேற்பட்ட புகழ் கொடு. அததான் இதுல கேட்டிருக்கார். பாவமார்க்கா விரக்தி. விரக்தி அப்படின்னா நீக்குதல். என்ன பாவத்திலிருந்து எனக்கு நீக்கி விடு. சோ இந்த கலியுகத்துல ஒரு வார்த்தை இருக்கு, நல்லதுக்கு காலமே இல்லை. நான் நல்லவனாகி நான் இருக்கிறேன், ஆனா நான் நல்லது மற்றவங்களுக்கு பண்ணா கூட அதுல ஒரு இதுவே இருக்க மாட்டேங்குது, நேர்மைக்கே வேலை இருக்கு. இப்ப நான் என்னதான் ஸ்ட்ரெயிட்ஃபார்வர்டா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி சில சந்தர்ப்பத்தினால என்னையும் ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருந்த என்னையும் மாத்திடுறாங்க. நான் இதுல நான் கத்துண்டு நான் திருப்பியும் அதுல வழி தவறியவர்கள் கூட்டத்தில் வழி நடத்தாக்காமலும், என்னை வழி தவறுகிற கூட்டத்துல போய் திருப்பி என்னை சேர்க்கிறாத. நான் நியாயமானா தர்மவானா கர்மயோகத்தை செய்கின்ற ஆளா என்னை மாத்தணும் அப்படின்னா என்னை நல்ல சத்சங்கத்துல என்னை சேர்த்து விடுத்தாயே. கூடுமை தொண்டர் குழா கூடன் சத்சங்கம். இதுதான் சத்சங்கம்னா என்ன? இது மாதிரி மொத்தமா கிளாஸ் கேட்கறது மட்டும் இல்ல, ஆலயம் கொள்வது, நல்ல நூல்களை படிக்கிறது, கிளாஸ் கேட்கறது, நல்ல விஷயங்களை நல்லவர்களும் பேசுறது. நல்ல விஷயத்தை போய் கெட்டவங்களுக்கு பேசினா அவன் காதை கேட்காது. அதே போல நல்லவர்கள் விஷயம் பெருமை பேசுறவங்க சொன்னாலும் அவங்களுக்கும் கேட்காது. யாராவது ஒருத்தன் பெருமையா பேசுறான்னா அவன் பெருமையை தான் பேசுவானே தவிர நம்ம சொல்றது எதுவும் கேட்க மாட்டான். அதனால சத்சங்கம் விஷயத்தை சத்சங்கத்துல இருக்கிறவங்க தான் பேசணும். அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் கேட்கிற ஆர்வத்தை முதல்ல எனக்கு தூண்டு. நான் மற்ற நாள் வெட்டியா இருக்கும் போதெல்லாம் கூட நான் ஜாலியா இருக்கேன், ஆனா கிளாஸ் கேட்கும் போதுதான் நான் பாடு இருப்பாரு. இது எப்ப முடியும், நீங்களே ஒண்ணு முடிக்காம இருக்கிறீங்க, அதே மாதிரி இது எப்ப முடியும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வராம எனக்கு கிளாஸ் நான் ரெகுலரா கேட்கிற ஆர்வத்தை எனக்கு கொடு. சத்சங்கம் சத்சங்கத்தை எனக்கு கொடு. சோ இந்த சத்சங்காய சிரவணம் இதுல நான் நிறைய விஷயத்தை நம்ம கேட்கணும். இந்த சத்சங்கத்துல புராணம் நிறைய இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, நல்ல கதைகள் இருக்கு, நீதி கதைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். இந்த சத்சங்கத்துல தர்மசாஸ்திரத்தையும் நம்ம படிக்கணும். இதெல்லாம் நமக்கு நல்ல நற்பண்புகளை தரும், கர்மயோகம் செய்யறதுக்கு உண்டான வழியை கொடுக்கும். அதனால தாயே எனக்கு நல்ல சத்சங்கத்தை கொடு. அதுவும் எப்ப கொடு? சதாதேவி எப்பயுமே கொடு. எனக்கு நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு சொன்னா நீ கருணை கடல். அப்பேற்பட்ட கருணை கடல் நீ எனக்கு உன்னுடைய கருணையினோட வடிவமா இருக்கிற எனக்கு இதை நீ அருள் புரி. எனக்கு நல்ல புத்தியும் நல்ல ஆத்ம வித்தையும் எனக்கு கொடு கமலஜதைத்தே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேண்டி இருக்காரு. நம்ம கண்டகுரு கவசம் கேட்டிருக்கோம்ல, அதுல அந்த சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன இது நம்ம பார்த்துட்டு இந்த வகுப்பு திருநிலை செய்வோம். இங்க பக்கத்திலேயே ஒரு கோயில் இருக்கு, முருகர் கோயில். அந்த பேர் கொண்ட ஆளும் இங்க வந்திருக்கிறார்.
சுவாமி மலையில் சிவசுவாமிக்கு அருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திருப்போய் கந்தகிரியில் நீ சொர்க்கமாக்கி கொண்டனையே கந்த குருநாதா கந்தாசிரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காட்டிடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட செய்துவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காட்டிடுவாய் கந்தாச்சரணம் சரணமடைந்தேன் சடுதியில் வாருமே. இவங்க தான் கேட்டாங்க மையம் தேகி இப்பயே கொடு. இவரு தான் கேட்கிறாரு சடுதியில் வாருமே. சரணபவனே உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன். உயிருக்கு உயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடுவாய். உன்கிட்ட என்ன வந்து கரைச்சிடு. என்னில் உன்னை காண எனக்கு வரம் தருவாய். எனக்கு உள்ள உன்னை பார்க்கறதுக்கு உண்டான வரத்தை கொடு. எப்படி பார்க்க முடியும்? நான் என்னுள் இருக்கின்ற பாடி மைண்ட் அண்ட் சென்சஸ், அதாவது இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் இதை நீக்கிவிட்டு ஜாக்கிரத அவஸ்தை சொப்ன அவஸ்தை சுசுப்தி அவஸ்தை இதை நீக்கிவிட்டு இந்த அவஸ்தைகளுக்கு எல்லாம் மாறாமல் இருந்து இந்த மாறும் தன்மையான அவஸ்தைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த திருக்காக இருக்கின்ற அந்த காட்சி சொரூபமே நீயாக இருக்கின்றாய் இறைவா. அதை என்னுள் அதை எனக்கு வந்து நீ அதுதான் இதுல கேட்கிறார். எண்ணில் உன்னை காண எனக்கு வரம் அருள்வாய். இடங்களை பிங்களை ஏதும் அறிகிறேன் நான். எனக்கு வந்து இந்த பிரீத்தின் பிரீத் அளவு அதுக்கப்புறமா வந்து ரைட் சைடு லெப்ட் எனக்கு இதெல்லாம் யாரும் எனக்கு யோக சாஸ்திரம் நான் போய் படிக்கல. ஆனா இது வந்து எனக்கு தெரியாது. நீ வந்து அதெல்லாம் காண்பிக்காத. எனக்கு ஏற்கனவே இவர் கேட்டார்ல முதல்ல, நான் பூஜை பண்ணது கிடையாது, ஸ்துதி பண்ணது கிடையாது, அதெல்லாம் இதுல சேர்ந்து வருது. இந்திரியம் அடக்கி இருந்தும் அறிகிறேன் நான். எனக்கு வந்து இந்த ஐம்புலனை அடக்கிய நான் இருந்ததில்லை. மனதை அடக்கவும் வழி ஒன்றும் அறிகிறேன் நான். எனக்கு மனசை கூட அடக்க தெரியாது. கந்தா உன் திருவடியை பற்றினேன், சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம். எனக்கு அந்த ஆத்ம விதைக்கு உண்டான வழியை வந்து எனக்கு சொல்லுமா. காம கசடுகள் யாவையும் கலைஞ்சிடுவாய். இவரும் முதல்ல தானே கேட்டார், எனக்குள்ள இருக்கிற அந்த காமத்தை எல்லாம் நீக்கி விட்டுருமா, எனக்கு அதுதான் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்தது கேட்கிறார், சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய். ஏற்கனவே அதுதான் நம்ம பார்த்தோம். சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய். நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய். திருமுருகா உன்னை திடம் பெற நினைக்கிறவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை அவரு கேட்டத இப்ப நம்ம வந்து நிருசிம்ம பாரதி கேட்டதையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம். அதனால இந்த அளவிலேயே இந்த 5வது ஸ்லோகத்தை படித்துவிட்டு திருநிறைவு செய்கிறோம். கர்மஸ்வாத்மோசிதேஷு ஸ்திரதரதிஷனாம் தேகராஜ்யம் ததர்த்தம் தீர்க்கம் சாயுர்யதச்ச திரிபுவனமிதம் ஆவமார்காத் விரக்திம் சத்சங்கம் சத்கதாயாத் பிரமணமவிசதா தேவி தத்வா கிருபாதே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் நமரகதைதே தத்வரம் தேவி மத்யம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். மூர்த்தியெல்லாம் பாடி எங்கள் மோன குருவாடி அருள் வார்த்தை என்றும் பாடி நண்பர் பாடி பராபரமே. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். அதிகமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளாஸ்